என்ன பண்ணலாம் தோழரே? தோழர் டேனியல், பழைய வாக்காளர் பட்டியலையும் புதிய வாக்காளர் பட்டியலையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வீடு வீடாக செல்லுங்கள். இடைக்காலத்தில் மரணமடைந்தவர்கள், வீடு மாறி சென்றவர்கள், ஊர் மாறி சென்றவர்கள், இவர்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் சரிபாருங்கள். அப்புறம் நமது எதிரிகள் எப்போதும் குறுக்கு வழியையே நாடும் குணம் படைத்தவர்கள் என்பதை தயவு செய்து நாம் மறந்துவிடக்கூடாது. இறந்து போனவர்கள், இல்லாமல் போனவர்கள் எல்லாம் திரும்பவும் உயிருடன் வந்து வாக்குச்சாவடியிலே கள்ள ஓட்டளிப்பார்கள். அதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். வணக்கம் தோழர். வாருங்கள் வாருங்கள் விவேக் சித்ரா அவர்களே, வாருங்கள். அமருங்கள். வணக்கம். அமருங்கள். என்ன தோழர், திட்டங்கள்லாம் ரொம்ப பலமா இருக்கு போல இருக்கு. ஆமாம் சித்ரா, என்ன செய்வது, இன்றைய அரசியல் அப்படி இருக்கிறது. முன்பு இருந்ததை விட சூழ்ச்சியும் சுயநலமும் குள்ளநரித்தனமும் வெற்றி பெறுவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கின்ற நாளாந்திர மனநிலையும் இன்றைய நமது ஜனநாயகத்தை நாரடிக்கின்ற கொடூரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் வெல்ல வேண்டும் என்றால் நீதி நேர்மை இருந்தால் மட்டும் போதாது, அறிவு கூர்மையும் யுத்த தந்திரமும் கூட தேவைப்படுகிறது. சரியா சொன்னீங்க தோழர். அது சரி, எங்கே உங்களை சில நாட்களாக காணவில்லை? வேலை இருந்தது தோழர், அதான். அப்படியா? நீங்கள் இருவரும் இங்கே இப்போது வந்தது கூட ஏதாவது வேலை காரணமாகத்தானோ? ஆமா தோழர். தொல்காப்பியன் இப்போ எங்க இருக்காரு? அவரோட அட்ரஸ் வேணுமே தோழர். அடடடா, தொல்காப்பியன் அவருடைய புதிய முகவரி பற்றி என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே. அவரோட மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணோம், நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. புது நம்பர் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? இல்லை சித்ரா, நான் கூட அதை அவரிடம் கேட்டேன். வெகு விரைவில் அவரே என்னை தொடர்பு கொள்வதாக சொன்னார். ஆனால் இன்று வரை தொடர்பு கொள்ளவில்லை. தோழர், தொல்காப்பியன் இன்னைக்கு பாசறைக்கு வரமாட்டாரா? இன்றைக்கென்று இல்லை, ஒரு 10 தினங்களுக்கு வரமாட்டார். காரணம், அவருக்கு புதிய வீடு பிடிக்க வேண்டும், வேறு சில சொந்த அலுவல்கள் இருப்பதாகவும் கூறினார். அதனால் ஒரு 10 தினங்களாவது இங்கு வராமல் இருப்பார். அப்படியா தோழர்? சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நல்லது, போய் வாருங்கள். வரோம் தோழர். என்ன தோழர், தொல்காப்பியனோட செல்போன் நம்பர் உங்ககிட்ட இல்ல? இருக்கிறது. அப்புறம் ஏன் கொடுக்கல? ஏனோ தெரியவில்லை. அவர்கள் இருவரையும் பார்த்தால் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களது ஒவ்வொரு அசைவிலும் ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக நான் உணர்கிறேன். உள்நோக்கம் வைத்து நட்பு பாராட்டுகிறவர்களை நான் நம்புவதே இல்லை. நட்பென்றால் தொல்காப்பியன் பழகுவதைப் போல இயல்பாக உள்நோக்கமற்ற தன்மையிலே அமைய வேண்டும். நீங்க பொய் சொல்லுவீங்களா? நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று யார் சொன்னது? பொய் சொல்லுவேன். பொய் சொல்லும் விஷயத்தில் என் ஆசான் திருவள்ளுவர் அவர்தானே கூறினார், பொய்மையும் வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று. எனது அருமை பாசமிகு சிந்தனையாளர் பட்டாளங்களே, இன்றைக்கு என்னை எதிர்த்து குற்றம் சுமத்திய பல புல்லுருவிகளின் கயவர்களின் பொல்லாப்பை பொடி பொடியாக்கப் போகிறேன். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். கேட்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு கேள்வி கேட்பதை தவிர வேறொன்றும் பெரிதாக தெரியாது. கேளுங்கள், பதில் சொல்கிறேன். அன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேர்தல் பிரச்சாரத்திற்காக கவர்ச்சி தாரகை லஜ்ஜாவதியை நான் அழைத்து வந்த போது எல்லோரும் என்னை திட்டினார்கள். தேர்தல் பிரச்சாரத்தையே கேலி கூத்தாக்குகிறேன் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, தப்பான டைம்ல கை தட்டுறீங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். அன்னைக்கு நான் லஜ்ஜாவதியை கூட்டிட்டு வந்த போது எல்லாரும் என்ன தப்பா பேசினாங்க. ஆனால் இன்றைக்கோ நிஜமான பிரச்சார பீரங்கியை கொண்டு வந்திருக்கிறேன். அவர்தான் திருமதி அலமேலு அவர்கள். யார் இந்த
அலமேலு என்று நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இந்த அலமேலு அம்மாவின் கணவர் நாராயணன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இந்த அலமேலு அம்மாவின் தந்தை கஜேந்திரன் அவரும் ஒரு தியாகி. இவர் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் பீரங்கிகளை பொடி பொடியாக்கினார். இவரது கணவர் நாராயணனோ பங்களாதேஷ் போரிலே பாகிஸ்தான் பீரங்கிகளை பந்தாடினார். அந்த பரம்பரையிலே வந்த நமது அலமேலு அம்மா அவர்கள் பாலகிருஷ்ணனை இப்போது பந்தாடுவார். அலமேலு அம்மா அவர்களே, வருக வருக. நமது கட்சியின் சார்பாக அலமேலு அம்மா அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். நானே போட்டுக்கிறேன், கொண்டாங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஜான்சி ராணி மாதிரி வீரமான பொம்பளை. இந்த பாலகிருஷ்ணன் யாருங்க? இல்ல யாருன்னு கேக்குறேன். ஒரு பிஸ்கோத்து, அவனை நான் அப்படியே சாப்பிட்டுருவேன். அடடா, என்னமா பேசுறாங்க, பின்றாங்க. கமான் அலமேலு அம்மா, பேசுங்க. ஓகே. இன்னைக்கு நாட்டுல என்னங்க நடக்குது? கடுமையான நெய் தட்டுப்பாடு. ஒரிஜினல் நெய் எங்கேயுமே கிடைக்கல. ஏழைங்களால ஜாங்கிரியும் அல்வாவும் சுத்தமான நெய்னால தயார் பண்ணவே முடியல. இதெல்லாம் ஏன் 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 நாம கொஞ்சம் சிந்திக்கணும். பெட்ரோல் தட்டுப்பாடுனா பேசுறீங்க, தண்ணி கஷ்டம்னா கூப்பாடு போடுறீங்க. ஆனா நெய் கிடைக்கலங்கிற ஒரு விஷயத்த இங்க ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது மட்டுமா? இன்னைக்கு மெட்ராஸ்ல எதுங்க பெரிய பிரச்சனை? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. டிராபிக் ஜாம். டிராபிக் அதான் இப்ப பெரிய பிரச்சனை. நான் டி நகருக்கு கார்ல ஷாப்பிங் போனா ஜம்முன்னு கடை முன்னாடி அப்படியே போய் இறங்க முடியல. ரோட்டோரமா காரை நிப்பாட்டிட்டு லொங்கு 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 நடந்தே போறேன். இந்த சாமானியனோட கஷ்டத்தை இங்க யாராவது பேசியிருக்காங்களா? கார்ல போனா முன்னாடி பின்னாடியும் ஆட்டோ, இந்த 2 வீலர்காரங்க ஐயைய ஒரே இம்சைங்க. சைட்ல பாத்தீங்கன்னா வீடு, பிளாட்ஃபார்ம்னு அனாவசியமான கூட்டம். என்ன கேட்டா மெட்ராஸ்ல மெயின் ரோட்ல இருக்கிற எல்லா கட்டடத்தையும் தரமட்டமா இடிச்சிட்டு அப்படியே கார் ஃப்ரீயா போற மாதிரி வழி பண்ணி தரணும். இப்ப என்ன, எல்லாரும் வீட்டை இடிச்சிட்டா எங்க போறதுன்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அட, இந்த பக்கத்துல தானே இருக்கு செங்கல்பட்டு, அரக்கோணம், அப்படியே போயிருவோம். வடக்கு அப்படியே எண்ணூர் தாண்டி போயிருவோங்க. அங்கிருந்து எல்லாரும் கார்ல ஷாப்பிங் வரலாம். என்ன சொல்றீங்க? இதான் திருமதி அலமேலு அவர்களின் சிறப்பே இதுதான். பல புதுமையான கருத்துக்களை அதிரடியாக கூறுவதுதான். இவருக்கு அதிரடி அலமேலு என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த தகவல் உங்களுக்கு தெரியாது. கண்டினியூ. எனவே நீங்கள் அனைவரும் திருவேங்கடம் அவர்களுக்கு ஓட்டு போட்டால் மேற்படி சொன்ன குறைகள் அனைத்தும் போய்விடும். அவர் வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு மாதம் 100 கிலோ பாசுமதி அரிசி தருவதாக கூறியிருக்கிறார். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். என்னம்மா நீங்க சொல்லாதெல்லாம் சொன்னேன்னு சொல்றீங்க? ஐயோ, அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். அதான் என்னுடைய கருத்து என்னவென்றால், பாசுமதி அரிசியை விட வெள்ளை பொன்னி அரிசிதான் ஏழைகளுக்கு உகந்த அரிசி. எனவே அதையே வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். இது ஓகே தானே? ஓகே. நன்றி, வணக்கம். அலமேலு அம்மா அவர்களின் பேச்சு எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான பேச்சு. இது பலருக்கு குழப்பமாக கூட இருக்கலாம். அலமேலு அம்மா அவர்களின் பேச்சு எதிர்காலத்தை முன்னறிவிப்பதாக இருப்பதால் இப்போதைக்கு சற்று கேணத்தனமாக கூட தெரியலாம். அலமேலு அம்மா கூட மக்களிடையே தான் நடனமாடி வாக்கு சேகரிப்பதாக கூறினார்கள். நான் தான் மக்கள் நலன் கருதி அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எனது நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்டு என்னை இந்த தேர்தலிலே பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், சங்கு சின்னம்.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் மிஸ்டர் தொல்காப்பியன் இருக்காரா? அவர் இப்போ ஆஃபீஸ்ல இல்ல மேடம். அப்படியா? சரி, அவரோட அட்ரஸ், மொபைல் நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது மேடம். வேணும்னா நீங்க ஆர்த்தி மேடம் கிட்ட கேட்டு பாருங்க. ஓகே. 1 செகண்ட் மேம். மேடம், இங்க தொல்காப்பியன் சாரை தேடி 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். நேரா போனீங்கன்னா அங்க ஆர்த்தி மேடம் ரூம் இருக்கு, அவங்கள thank பாருங்க. தேங்க்யூ. மே கம் இன்? எஸ். ஐ எம் ஜெய் சித்ரா. ஹலோ. ஐம் விவேகானந்த். ஹலோ, உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? மிஸ்டர் தொல்காப்பியன் சம்பந்தமா என்ன தெரியணும்? எதுக்காக? நாங்க 2 பேரும் அவர்கிட்ட வேலை விஷயமா உதவி கேட்டிருந்தோம். அவரும் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா கொஞ்ச நாளா அவரோட மொபைல் ஆஃப்லயே இருக்கு, காண்டாக்ட் பண்ண முடியல. அதனால தான் அவர் வேலை பார்க்குற இடத்துக்கே நேர்ல வந்தோம். இப்போ அவர் எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ப்ளீஸ் மேடம். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? நாங்க ஏதாவது தப்பா கேட்டுட்டோமா? தப்பா கேட்கல. நீங்க சொன்னதை கேட்டதும் தன்னால சிரிப்பு வந்துருச்சு. நீங்க வேலை கேட்கறதுக்கு உங்களுக்கு வேற நல்ல ஆளே கிடைக்கலையா? ஏன் மேடம்? வாட் அபவுட் தொல்காப்பியன்? ஹீஸ் a cheat, fraud, he's having criminal attitude. என்ன மேடம் சொல்றீங்க? இங்க பாருங்க, ஒருத்தரை பத்தி குத்தம் சொல்றது எனக்கு பிடிக்காது. அதுவும் இங்க இல்லாத ஒருத்தரை பத்தி பேச நான் விரும்ப மாட்டேன். பட் நீங்க அப்பாவித்தனமா அந்த ஆளை நம்பி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். மேடம், அவர் இந்த கம்பெனியோட பார்ட்னர் தானே? எஸ். ரொம்ப வருஷமா தெரிஞ்சவருங்கிறதுனால எங்க அக்கா அபி இங்க ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாங்க. நானும் அக்கா சொன்ன ஆளாச்சேன்னு அவரை சகிச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. ஒரு அளவுக்கு மேல என்னால சகிச்சுக்க முடியல. அவரை வெளியில அமிச்சிட்டேன். அவர் ரொம்ப கோவமா போனாரு. நான் என்ன பண்ண முடியும்? நம்பவே முடியல மேடம். எங்ககிட்ட அவர் ரொம்ப நல்லா பேசினாரே. அதான் அந்த ஆளோட ஸ்பெஷாலிட்டி. அவர்கிட்ட பேசுற எல்லாருமே அவரை ரொம்ப அப்படியே நல்லவர்னு நம்புவாங்க. அப்படியே அப்பாவி கால. ஆனா உள்ள அத்தனையும் விஷம். நீங்க இவ்வளவு தூரம் கோவப்படுற மாதிரி அவர் என்ன தப்பு பண்ணாரு மேடம்? சில விஷயங்களை உடைச்சு பேச முடியாது. இந்த கம்பெனி எங்க அக்கா ஆரம்பிச்சது. அவங்க எல்லா விதத்துலயும் இந்த கம்பெனியை நேர்மையா ஒழுக்கமா நடத்தணும்னு நினைச்சாங்க. அது என்கிட்ட வலியுறுத்திட்டு தான் அவங்க ஸ்டேட்ஸ் போனாங்க. ஆனா இந்த தொல்காப்பியன் ரெண்டத்தையும் காலி பண்ணிடுவாருங்கிற சூழ்நிலையில தான் நான் அவரை இந்த கம்பெனியை விட்டு வெளியில அனுப்புனேன். இப்போதைக்கு என்னோட பொசிஷன்ல நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன கிருஷ்ணன், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? ரொம்ப ரொம்ப சரி மேடம். மேடம், நீங்க சொன்னதுல இருந்து ஓரளவுக்கு எங்களுக்கு அவரை பத்தி புரிஞ்சிருக்கு. ஆனா இருந்தாலும் நாங்க அவரை பார்த்தே ஆகணும். ஏன்னா எங்களோட சர்டிபிகேட் ஒன்று அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை வாங்கியே ஆகணும். அதனால அவர் இருக்கிற இடத்த உங்களால கொஞ்சம் சொல்ல முடியும்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ். கிருஷ்ணன் மேடம், அந்த தொல்காப்பியன் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? மேடம், தொல்காப்பியம் வீட்லயே ஒரு பொம்பளை இருந்தாலே, அதான் செத்து போயிட்டாலே, அதான் அந்த சாந்தி. அவ குழந்தை ஒரு ஹோம்ல வளருது. இந்த ஆளு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வாரம் அங்க போவாரு. வெரி குட் சார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நிச்சயமா அங்க வருவாரு. நிச்சயமா தெரியுமா? சர்வ நிச்சயமா தெரியும் சார், அப்படின்னா அந்த ஹோமோட அட்ரஸை கொஞ்சம் தர முடியுமா? அது என்ன மேடம், கொடுக்கவா? கொடுங்க, பாவம் சர்டிபிகேட்ஸ் அவர்கிட்ட இருக்காமே. சரி, தரேன். இனிமேலும் அந்த ஆளை முட்டாள்தனமா நம்பாதீங்க சார். இந்தாங்க, எழுதி கொடுங்க. இந்தாங்க. தேங்க்யூ சார். நல்லதுமா. தேங்க்ஸ் மேடம். தட்ஸ் ஓகே. தேங்க்யூ வெரி மச் மேம். பாவம். ஓ யா 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 நான் பொதுக்கூட்டத்துல பேசின விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? அப்படியா? நான் நல்லா பேசினேனா?
ஆ ஐயோ தேங்க்யூங்க தேங்க்யூங்க ரொம்ப தேங்க்யூங்க. ஆ நோ 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 ஐயோ அந்த கேண்டிடேட் திருவேங்கடம் இல்ல அந்த மனுஷன் என் காலில் விழுந்து கெஞ்சினாரு. சரின்னு அதுக்காக தான் ஓகே ஓகேன்னு போய் பேசினேன். சரி. ஐயோ அப்படிங்களா? அதெல்லாம் பீச்சர்ல பாப்போங்க. சரி சரி வச்சுட்டுங்களா? சரி. அக்கா. ஏய் கலா நீயா? என்ன இப்படி பயமுறுத்துற? உட்காரு உட்காரு. என்னடி அம்மா அது உலக அதிசயமா இருக்கு, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? எங்கக்கா ஒரே பிஸியா இருக்கேன்க்கா. இந்த ஆர்த்தி ஆபீஸ் போயிடுறாளா, ராஜேஷ் டிராவல்ஸ் அது இதுன்னு போயிடுறானா, இந்த குடும்பத்துல எல்லா வேலையும் நான் தனக்கா பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்து ரொம்ப அரிக்காத. பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் கூட நீதானா? அக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க? எங்க வீட்ல பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 4 ஆளுங்களும் வச்சிருக்கோம்க்கா. அந்த வீட்டுக்கே நான் தான் எஜமானின்னு சொன்னேன். எத்தனை நாளைக்கோ? ஒண்ணுமில்ல கண்ணு, நீ நல்லா இருந்தா சரின்னு சொன்னேன். எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். அக்கா சொல்ல மறந்துட்டேன்க்கா, அந்த அபி ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டாக்கா. கேள்விப்பட்டேன்டி அம்மா, ஏதோ பெருசா தொழில புடிச்சிட்டு வந்திருக்காளாமே. அது மட்டும் இல்லக்கா, அவ முன்ன விட இப்போ ஜெகஜோதியா வந்து இறங்கிருக்காக்கா. இன்னும் நல்ல வெள்ளக்காரிய மாதிரி இருக்காளாங்கா. ஏற்கனவே அந்த மூஞ்சி வெள்ளையா தானடி இருக்கும், இப்ப என்ன அதை விட டபுளா வெள்ளையா வந்திருக்காக்காங்கற. பார்க்கவே சகிக்காது, ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்படிலாம் இல்லக்கா, அவ பக்கத்துல நாம யாருமே நிக்க முடியாதான், 10 அடி தள்ளிதான் நிக்கணுமா. ஏன் ரொம்ப நாருமா? அடி போடி இவளே. இப்ப என்ன அபிபுராண பாடத்தான் இங்க வந்தியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, அவ இப்போ ரொம்ப வளர்ந்துட்டான்னு சொல்ல வந்தேன். ஓ அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த அலமேலுவோட கால் தூசிக்கு பெறுவாளா? அது முடியுமா? கோபுரம் எங்க, குப்பமேடு எங்க? ஏய் யாரு கோபுரம் யாரு குப்பமேடு? என்னக்கா நீங்க தான்க்கா கோபுரம், அத வேற நான் என் வாயால சொல்லணுமா? சரிடி அம்மா வா, உனக்கு ஸ்ட்ராங்கா காபி போட்டு தரேன் வா. ஐயோ அக்கா, என் அலமேல் அக்காக்கு உடம்பு பூரா மனசுதான். ஏய் ஒரு டம்ளர் காபிக்கு கொஞ்சோண்டு காபி பொடி இருந்தா போதும், உடம்பு பூரா மனசு தேவையில்லை, புரியுதா? சும்மா சொன்னேன் அக்கா, போடுறதான் போடுற, கொஞ்சம் ஜூஸ் போட்டுக்கூட. சூஸ் வா மூஞ்சிக்கு ரொம்ப தேவை வா. ஐயா ஆள பாரு, குடிக்கிறது ஓசி, இதுல சூஸ் வேணுமா?